வாய திறந்தா பொய், புரட்டு, திரிவு, திருட்டு, உருட்டு, இதே வேலை. ஒரு இடத்துல நீ உண்மை பேசுறியா? 3000 பேரை நாம் நம்மள கட்சியிலிருந்து திமுக சேர்க்கிறேன்ட்டு 31 பேர் நான் அங்கங்க விரட்டி விட்ட பதர்கள் அதை கூட்டி அள்ளி 2 மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன், 3 மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன், 4 மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன் புறா பிக்காளி அதை புறா கூட்டிட்டு வந்து ஒன்னா வச்சுக்கிட்டு திமுக காரணைய மறுபடியும் ஒரு தடவை கட்சியில சேர்த்த பெருமக்கள் இவங்கதான் ஐயா. சொந்த கட்சியை சேர்க்க முதல்வர், துணை முதல்வர், பல அமைச்சர்கள். அதுல அந்த பேரை நான் சொல்ல விரும்பவில்லை, அந்த உச்சரிக்க விரும்பவில்லை. ஏன் சொல்லி தம்பாரு, பேசாம பேசு பேச பேசி பாரு, பேசி பாரு. பயம் பயம். வாய திறந்தால் இது பெரியார் மண். எது பெரியார் மண்? இது பெரியார் மண் அல்ல, எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான். உங்கள் பெரியாரை அடக்கம் செய்திருக்கிற மண்ணு கூட எங்கள் தமிழ் தாயின் மண்ணு தான். பெரியார் இல்லைன்னா இங்க ஒண்ணு இல்ல உங்களுக்கு, பெரியாரால ஒண்ணு இல்ல எங்களுக்கு. தம்பி உங்க பெரியார் சொல்றார் பாப்பாங்கால நக்கிறதுக்கு வெள்ளக்காரங்கான நக்கலான்னு. ஏன் அவன் சாட்சி போட்டிருப்பான்? கொடுமடா தமிழை சனியன் என்று சொன்ன விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னவன் தன்மானமிக்க தமிழ் பேரினத்திற்கு மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டத்திற்கு தந்தையாக எப்படி இருக்க முடியும்? கொடுமை. இந்த செயலுக்கு பிறந்தா பிக்காளித்தனம் என்று பேர் எங்க ஊர்ல. பிக்காளித்தனம். திடீர்னு பெரியார் பக்தர்கள் எல்லாம் கிளம்புறாங்க. பெரியார் இல்லாம அவர் இல்லாம சமூக நீதியா, சமூக சீர்திருத்தமா? ஏய் இதெல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் பேசிக்கல இதே மாதிரி மேடையை போட்டு பெரியார் செய்த சமூக சீர்திருத்தத்தை பூரா பேசு. பெரியார் பெற்று தந்த பெண்ணி உரிமையை பேசு. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை நம்புகிறவன் பரப்புகிறவன் அயோக்கிய பையன், கடவுளை வணங்குகிறவன் முட்டாள். இப்படி பேசி பேசி பேசிவிடு. பெண்களுக்கு தாலி ஒரு அடிமை சின்னம், அறுத்தறிய சொன்னார் பெரியார். அதனால் அம்மா அக்கா தங்கச்சி கழுத்துக்கு தாலியா அறுக்கிறனாரு, அரு அறுக்க சொன்னார். பேசு. பெரியார் சொல்லியிருக்கிறார் அவருக்கு ஓட்டு போடுங்கள். காட்டு துணிவர் கடை. வீடு வீடுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வீடு வீடுக்கு பெரியார் படத்தை காட்டி கொடுத்து ஒரு ஓட்டு கேள. மான ரோசம் சூடு சொல்லாம என்ன மாய்த்துக்கிட்டா காந்தி படத்தை கொடுத்து ஓட்டு கேட்கிற வெக்கம் இல்லாம. உங்களின் தலைவன் பெரியார் இல்ல, காந்தி. காந்தி இல்லைன்னா மக்கள் எடுத்து விடுவான் உண்மையில் வாந்தி. நீ அடைந்து விடுவாய் சாந்தி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒன்னு இருக்காது. நீ ஊசி போன பூந்தி. என்னதுக்கு இது? போன அண்ணன் டி ராஜேந்திர மாதிரி நம்மளை மாத்தி விட்டுவாங்க. இப்படி பேசாண்டா நம்ம வாக்க வாங்கி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. ரொம்ப காலமா பெரியார் சொல்றாரு, உன்னே சூத்திரன் சொல்லிட்டானே, உன்னே தாசி மக்கள் சொல்லிட்டானே, உன்னே வேசி மக்கள் சொல்லிட்டானே. கடைசி மேடையில் பெரியார் பேசுகிறார், மூத்திர சட்டியோடு பேசுகிறார், நம் மீது சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துடைக்க பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? மேடையில் இருக்க பெரியவர்களே, முன்னாடி இருக்க தேவடியா மக்களே, யாரு பேசுறாருன்றாங்க. தாசி மக்களே, வேசி மக்களே, உங்களை சூத்திரனா விட்டுட்டு போறேன், பார்ப்பானோட வப்பாட்டி மக்களா விட்டுட்டு போறேனே அப்படின்னு. எந்த சாஸ்திரத்தில் இருக்குது பார்ப்பனர்களுடைய வப்பாட்டி மக்கள் தமிழர்கள் என்று எங்கே? தமிழர்கள் தான் சூத்திரர்கள் என்று எங்களுக்கு மேடையில உங்களை தாசி மக்கள்னு சொல்லிட்டான், உங்களை வேசி மக்கள்னு சொல்லிட்டான், உங்களை சூத்திரன்னு பாப்பான்னு சொல்லிட்டான். அப்படின்னா உங்களை சொல்லல, நம்மை சொல்லிட்டான் என்று சொன்னால் நீ எங்காலு. உங்களை சொல்லிட்டான்னா நீ யாரா? நீ யாராடே? நீ யாரா? Who are you? Who are you, Mr. Ramasamy? Who are you? Who are you? எந்த சாஸ்திரத்தில் தமிழர்கள் தாசி மக்கள், சூத்திரத்தில் சூத்திரர்கள் என்று எழுது. அவன் சாத்திரத்தில் மூத்திரத்தை பேஞ்சு நான் 3000 ஆண்டுக்கு ஆயிடுச்சு. நீ எப்படி சொல்வ? என்ன எப்படி சொல்வ? எப்படி சொல்வ? நீ என் தோப்புல கல்லறைக்கு அனுமதி இல்ல, அவ்வளவுதானே. 150 ஆண்டு கால தென்னையை வெட்டி அவனா சாய்ப்பானா? இது அறிவுள்ளவன் செய்யற செயலா? இது செஞ்சிட்டார், பெருமையா படிக்க வச்சான், படிச்சிட்டோம். அடுத்த ஆண்டு கள்ளுக்கடையை திறந்து வைத்தார், கல்வெட்டில் பெரியார் பெயர். இது ஒரு பெரியார், இது ஒரு பெரியார்.
மதுவிலக்கு அவசியமற்றது. உலகில் எந்த நாட்டிலே மது இல்லை. மது குடிக்க வேண்டாம் என்பது கட்டிய மனைவியோடு பொண்டாட்டியோட படுக்க வேண்டாம் என்பதற்கு சமம். இது ஒரு பெரியார். அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, இதுல என்ன பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். கணவன் மனைவி திருமணம் செய்து வாழ்கிற ஒரு பெண் தன்னுடைய கணவன் பிடிக்காம இன்னொரு ஆண்மகளோடு அவனுக்கு விருப்பமாயிருச்சு, இச்சையாயிருச்சு, அவளை விரும்பிட்டாள் என்றால் அந்த ஆண்மகனோட கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு ஆண்மகனோட உறவை வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. இது தீர்மானம். எவ்வளவு பெரிய சமூக சீர்திருத்தம். ஆனால் உண்மையிலே சமூக சீர்திருத்தம் எப்படி? இந்த இணையரோடு வாழ பிடிக்கவில்லை என்றால் சட்டப்படி மனமுறிவை பெற்று வெளியேறி நீ விரும்பி ஆண்மகனோடு வாழலாம். இதுதான் முற்போக்கு சீர்திருத்தம், பெண்ணிய உரிமை. பிடிக்காத திருமணத்தில் வலுக்கட்டாயமாக வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் கூடாது. இதைத்தான் பாரதி பாடுகிறார். திருமணம் செய்து கூடாது, கல்யாணம் செய்யக்கூடாது. அதுதான் பெண்களை அடிமைப்படுத்துது. கல்யாணம் பண்ண பிறகு புள்ள குட்டி பெறணுங்கிற நிர்பந்தம் வந்துருது. புள்ள குட்டி பெத்தா அதுக்கு எப்படியாவது சொத்து சேர்க்கணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தது. இது யாரு? இது ஒரு பெரியார். ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடாது. பண்ணா பெண்ணை அடிமைப்படுத்துது. 72 வயதில் 26 வயது பெண்மகளை எதற்காக திருமணம் செய்தீர்கள்? இது ஒரு பெரியார். திருமணம் செய்து விட்டீர்கள், சரி, உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை, என்ன மயத்துக்காக சொத்து சேர்த்தீர்கள்? ஏதாவது பதில் இருக்கா? இது ஒரு பெரியார். அறிவார்ந்த பெருமக்களே, பெரியாரின் பெருந்தொண்டர்களே, வழிபாட்டாளர்களே, இதில் எந்த பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். திமுக ஒரு கட்சி போட்டிடுதா தெரியல, ஒருவேளை போட்டியிலிருந்து விளைக்கிச்சா அதுவும் தெரியல. இருட்டுக்குள்ள திருட்டு கோழி பிடிக்கிறவன் அப்படி முக்காடை போட்டு வருவான், அப்படி கூடையில வெங்காயத்தை போட்டு கோழி வந்து கொத்தணும் டப்புன்னு கவிட்டு போவான். அது மாதிரி ஓட்டு காசு. அங்க பெரியார் படத்தை நீட்டு என்ன அளவுக்கு காந்தி படத்தை நீட்டுற? இந்த காந்திக்கு வந்த கொடுமை, ஊழலுக்கு எதிராக இருந்தார், லஞ்சத்துக்கு எதிராக இருந்தார், மதுவுக்கு எதிராக இருந்தார், கொள்ளைக்கு எதிராக இருந்தார், விபச்சாரத்துக்கு எதிராக இருந்தார், மதுவுக்கு எதிராக இருந்தார். கேவலம் பாரு, இது எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே கூட போறார். அதனால நான் என்ன சொல்றேன், அந்த பெரிய தலைவரை, அந்த காந்தியை மதிக்கிறதா இருந்தா பணத்திலிருந்து விடுதலை செஞ்சுட்டு மக்கள் மனத்துல கொஞ்சம் இடத்தை கொடுத்து விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க. அதுல யாரு படத்தை போடலாம்? நானே முன்மொழிகிறேன், ஐயா கருணாநிதி படத்தை போடுங்க, தயவு செய்து போடுங்க. இலங்கையில ராஜபக்ச படத்தை தான் போட்டுருக்காங்க, அது மாதிரி போடலாம். என்ன நாடே கருணாநிதி நாடா மாறிடுச்சு, ஏறக்குறைய மாறிடுச்சு. கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டுக்கு தான் அவர் வேற வைக்கல. எது கக்குசு டாஸ்மார்க் ரெண்டுக்கு தான் வைக்கல, மீது எல்லாத்துக்கும் வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த முறை எல்லாம் வென்றாங்கன்னு வச்சுக்கிறேங்க, தமிழ்நாடை தூக்கிட்டு கருணாநிதி நாடுன்னு கூட வச்சிருவாங்க. நீண்ட காலமாக இல்லாத திராவிடம் என்று பேசி தீந்தமிழ் மக்களை ஏமாற்றி பிழைத்த கொழுத்த இந்த திராவிட கூட்டத்தை வீழ்த்துகிற தமிழ் தேசிய பிள்ளைகளின் எழுச்சி மிகுந்த போர் திராவிடமா தமிழ் தேசியமா என்கிற போர். இது தொடக்கம். 26 இந்த திராவிடம் அடக்கம், தமிழ்நாட்டுக்குள் அடக்கம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், உழைக்கும் மக்கள், உழவர்குடி மக்கள், பாட்டாளி மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுங்கள். இவர்களால் என்ன செய்துவிட முடியும் என்று எண்ணாதீர்கள். இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம். உங்கள் பிள்ளைகள் பெரியாரை சொல்லாமல் அரசியல் செய்ய முடியாது, இவர்கள் தான். திராவிடம் என்று இல்லாத அரசியல் செய்ய முடியாது, இவர்கள் தான் சொன்னார்கள். இந்தியம் என்று பேசாமல் அரசியல் செய்ய முடியாது என்றார்கள். எதையுமே சொல்லவில்லையே. நாங்கள் தமிழர்கள் என்ற உண்மையை சொல்லி மொழி இனம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தின் தலைவனையே தங்கள் இயக்கத்தின் தலைவனாக்கி வீழ்த்தி இறக்கப்பட்ட புலிக்கொடியவே அதே நீளத்தில் தாய் நிலத்தில் தூக்கி ₹1 ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் எளிய பிள்ளைகள் எந்த பின்புலம் இல்லாமல், பொருளாதார வலிமை இல்லாமல், ஊடக ஆதரவு இல்லாமல் நின்று இன்னைக்கு 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கை தொட்டு
மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக தனித்து நின்று அங்கீகாரத்தை பெற்றிருக்கும் என்றால் இது காரணம் யார்? தன்மானமிக்க தமிழ் பேரின மக்கள் எங்களுக்கு தந்த மதிப்பு, எங்கள் மீது வைத்த நம்பிக்கை. இந்த 36 72 ஆக்க முடியாதா? 72 1 கோடியே 22 ஆக்க முடியாதா? ஆக்க முடியாதா? இந்த நாடும் மக்களும் அனுபவிக்கிற துன்ப துயரங்களை துரத்தி அடித்து தூய அரசியல் ஆட்சி மலர வேண்டும் என்றால் தமிழ் தேசிய அரசு மலர வேண்டும். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் உயிர் சொந்தங்கள், என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள். உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எளிய மகள், என் தங்கை, உங்கள் பிள்ளை சீதாலட்சுமிக்கு மைக்கு சின்னத்திலே, ஒளிவாங்கி சின்னத்திலே செலுத்தி மகத்தான வெற்றியை பெறச் செய்யுங்கள். புதிய அரசியலின் தொடக்கமாக ஈரோடு கிழக்கிலே அரசியல் வரலாற்றை மாற்றி எழுதுங்கள். மானமிக்க என் இன சொந்தங்களே, புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.